கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதே கால் டேய் ஓடாதடா ஓடாத நில்லு ஓடாத டேய் எங்களால ஓட முடியாது ஓடாத இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ நினைக்கிறீங்க நில்லு கண்ணை மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான். ஏ அமுக்கா நம்பர் நீங்க வாங்க. வணக்கம் சார். அடி சார் ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா முட்டி முடி சாத்துறேன். ஏய் வாங்கயா ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா ஒண்ணுதான் கேக்குறாரு. சரி ஒரு அக்யூஸ்ட் பிரைஸ் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்கீங்களா? சார் நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க ரெண்டு பேரும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார் ஓடிட்டா சார். கேட்சேன் புடி நில்றா. சார் ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய் நீ கடை போறே உனக்கு ஏத்த போறே. நான் இங்க தான் சார் கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே இருங்க சார். ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நாலு சார். கிண்டலா? ஏறா 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 நாய ஏறா. ஏய் சார் சார் நீங்க சார் புண்ணி உள்ள போறா சார். புண்ணி போடா. அடிங்க இத ஒடிஞ்ச கார சார். ஐயோ புண்ணி வண்டி ஏறி. யோ ஏயா வண்டி என்ன வரிங்க? என்னடா மூஞ்சி விட்டு. சார் சார் யார கூப்பிட்ட? உங்களை தான் சார். டேய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற அது இல்லடா. டேய் அது இல்லண்ணே. உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா நான் உள்ள இருக்க வேண்டியவல்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை வாங்க ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னோட இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொடி மட்டை ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். தயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதாமா. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா ஆத்தா
எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எந்திரிடா. ஐயோ, ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்போ வெளியே என்னமோ சொன்னியே? அதுவா, எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டுமா அதை சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேட்டா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா, இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க. உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்திரடா, ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்து கூட. அந்த வேஸ்டி எடு, முகத்தை தொட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே, சீக்கிரம் வாங்கினேன். உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறா, சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பார்த்து அது எங்கேயோ பிடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாடா. நீ இன்னொரு உலகத்துக்கே கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. லட்டு லட்டு பின்னாடி உன் மச்சான் லட்டோட வர்றான், சாப்பிடு. லட்டு பாப்பா, லட்டு. லட்டு என்ன சப்பளை பண்றானுங்க? வடை வைக்க மறந்துட்டானுங்களே. மாமோ குடு மாமோ. நான் கொண்டு வைக்கிற மாப்ள, நீ போய் பொண்ணு மாப்பிள்ளை கவனி மாமோ. நீயே நான் வடைய பாத்துக்கிறேன். வடைய நான் அந்த சாம்பார் எங்கப்பா? வடை வடை ஸ்பெஷல் வடை வடை. ஐ அப்பளம் வடை வடை வடையோ வடை வடை. பாயாசம் பாயாசம். இந்த பால் பாயாசம், இது மில்க் பாயாசம், இது பசும்பால் பாயாசம். பாயாசம் சாப்பிடுமா பாப்பா? பாயாசம் இந்த பாயாசம். வேணும். வசந்தியோட அப்பா வரான் பார். வணக்கம் மாமா. வசந்தி சவிக்குமா? மச்சான் கவுன்சியா? கழுவி கரோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்கா மீன் மாதிரி ஒருத்த வளவலன்னு இருக்காள, யாரா அவ? அட சொல்லுப்பா. பாட்டி, காராமணி எவ்வளவு கிலோ? காராமணியா? உள்ள பாடி பாடி வந்துட்டானுங்க. வேர்க்கல்ல வாங்குற மூஞ்சிய பாரு. ஏய் கிழவி, என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல்ல வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் பொட்டலத்தை கட்டு விடு. 1 2 3. எனக்கா? ரைட்டு. தம்பி 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 சிவா தம்பி, காசை கொடுத்து போங்கப்பா தம்பி. ஏதோ அந்த கிழவி சொன்னாலேன்னு வீம்புக்கு வேர்க்கல்ல வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லு கடை இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு, அங்கேயே ஞாபகப்படுத்தாத. கால தூக்கு. இது பின்ன காலடா. இது பெரிய ஸ்ரீதேவி காலு, அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. கட்டமனு காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிங்களா? நிறுத்துறா. பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல, நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுதே. இந்த மாதிரி கட்டபொம்மை பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னால ஏறாது, நான் சொன்னால ஏறாது. அங்க போனா தான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கா? டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போல வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன நீங்க உண்மை சொல்ல கூட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி. வேணாம் வேணாம் வேணாம், நேரம் பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு
என்ன ஏன் கலர் மாதிரி இருப்பாங்க? இந்த மாதிரி குடுக்குறே அடிச்சு கொண்டு போடுவேன். ஏடா உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்ள. அவளை நீ பார்க்கணுமே 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 பார்க்கணுமே. மாப்ள, நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புறம் இது. அழகா இருக்க. இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு. சும்மா வள 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 கொல 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 பள 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 மள 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 இருக்கும். உள்ள போனா பூச்செல்லாம் போயிரும்ல. பூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போயிடு. இறங்கு மாப்ள. அட நிறுத்துறா. ஆமா, கொஞ்சம் பார்த்து இறங்க. பார்க்காம எப்படி இருக்க போகுது? ஏய், இங்க காலடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க. ஓஹோ, அப்படியா? வாங்க வாங்க. அந்த நாயை விடுங்க, அவனையே இழுக்கிறீங்க. வாங்க. அட கொஞ்சம் இருங்க மாமா, செருப்பை போட்டு வந்துடுறேன். அதாவது ஒண்ணே முக்கால் செருப்பு அது கிடக்குது. அங்க பாருங்க. ஐயோ நாயே. எதுடா நாய்? செருப்பை காட்டி அடிச்சு போடுவேன். இது மான்றா? மானா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அடடடடடடடா, பாத்தீங்களானே? ரோமாபுரி ராணினா ராணிதான். ஏட்டி உதைச்சு போடுவேன். ராணிங்களாடா இவங்க? வேலைக்காரிங்க. அம்மா இருக்காங்களா? டேய் தொடாதே, இங்க எல்லாத்துக்கும் காசு. ஐயோ என்கிட்ட இல்ல. மேல போ. ஓடு பூவ. வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள. அடிச்சு துரத்துறாங்க. பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சு தான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது. 10 பைசா இல்லாத உள்ள வர விடுவாங்களா? என்ன துண்டா? சரிடா. டேய் தூரே. நீங்க வாங்க மாப்ள, நமக்கு இருக்கிற மரியாதை கவனிச்சீங்களா? வாங்க வாங்க. டேய் மறுபடியும் உதப்படுவேன். நீங்க வாங்க மாப்ள. மாமா, அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ. நானே சாய்ச்சிட்டேனே. அடக்க பழைய பரதேசி பயமாவனா. வணக்கம். வணக்கம். ஏண்டா ராணியை கும்பிடும்போது பூர மாதிரி குறுக்க வர்ற? கீழே விழுந்தீங்கன்னா யாரா கீழே விழுகிறதா? அப்பல ராணிய பாடுறா. வெக்கமா இருக்கு மாமா. டேய் பாடுறா. மாமா, அவ பாக்குற பார்வையே சரியில்லை. டேய் பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா? போனோம். பார்த்து கூச்சத்தை போய்க்க. பாடுறா. பாடுறா. ராணி, இவன் தான் என் மாப்பிள. இது வரைக்கும் எந்த குறை இல்லாம வளர்ந்துட்டோம். ஒரே ஒரு குறை, பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்குல ஓடுறான். அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க என் மாப்பிளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் இவரை ஒரு வழி ஆக்கிடுறேன். அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வர போலாம். மாமா, நீங்களும் இருங்க மாமா. ஆமா, நீ இருந்து பாத்து போடானே. இருந்து பாக்குறதுக்கு என்ன சினிமாவா டிராமாவா? போடா போடாங்கற. மாமா, ஏய் ஏய்,
பட்டன்லாம் வைக்கிற? சும்மா சும்மா என்ன வச்சு கூச்சமா இருக்குல்ல? புஸ்தகத்தை பிரிச்சாதானே படிக்க முடியும், சட்டிய கைட்டினாதானே கூச்சத்தை பார்க்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ புரிஞ்சதா? புரியலையே. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆம்பளைங்க வந்திருக்காங்க, ஆனா உன்னை போல நான் பார்த்ததே இல்லை. வாயா வாயா. எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுரு. யார் விட்டாலும் உன்னை விட மாட்டேன். என் மாமா எனக்கு கூச்சத்தை பாக்குறதா கூட்டு வந்தாரு. ஏதோ ஆடினா பாடினா பாத்துட்டு இருந்தேன். இப்ப சட்டை கட்ட வேட்டி கட்டுற. சுத்த மோசமான பொம்பளை இருக்கு பாருக்கு. அம்மா தாயே, ஆள விட்டுரு. மாமா என்ன ஓகேவா? என்ன ஓகே? சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கருப்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா, சட்டை கட்டுற வேட்டி கட்டுற. அட சட்டை வேட்டி கட்டாம வேற எதை கட்டுவாங்க? யோ அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும். அது இல்ல மாமா, அதுக்கு கூப்பிடுற. அதுக்கு கூப்பிடறாளா? எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மாப்ள, அதெல்லாம் பண்ணாதான் கூச்சம் போகும். அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு கூட பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிற விஷயம். இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம். அம்மா தாயே, நீங்களே பாத்துக்குங்க. ஹாய், நெக்ஸ்ட் மீட் அகைன். அண்ணே, என்னடா? எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. என்னத்துக்குடா? என் கடைசி காலத்தை இங்கே ஓட்டிக்கிறேன். எப்படா ஓட்ட போற? 10 எக்ஸ்ட்ரா ஆகுது. This man, you are like it? ரிஜெக்ட். என்னண்ணே ரிஜெக்டா? நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான்ப்பா தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டபொம்மு, நாளைக்கு காளிங்கராயன் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, அம்பாசிடர் காரை நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி, யார் நீரு? ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா. காளிங்கராயத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணம் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்க, மாமி வந்திருக்கா. மாமி ஆக்ஷன் வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன் மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன். அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்புறார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறதே. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டேன்? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ, நிறைய சுவாமி அழுத்துக்கிறீர்.
பழக க்ளோஸா பழக, எனக்கு ஆட்சேபனே இல்ல, நன்னா பழகு. அடி பட்டு நோக்கு பை சான்ஸ் பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ, நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்கோ வாங்கோ, போங்க ஏறுங்கோ ஏறுங்கோ. வெக்கப்பட்டு இருக்காத சாமி. எம்பி வர நேரமாச்சு, யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்னப்பா செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட், போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டணும், கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்தின கம்பளமா பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமே. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்டே? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்ணா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனர் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும் உனக்கு தெரியுமா? சரி சாமி, நீங்க போங்க. உமக்கு புரியுது, உங்க பிள்ளையாட புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர், இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா, அதெல்லாம் தப்பு. எனக்கு பொண்ணு வீடுதான். நேக்கு மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன் எல்லாம் கொஸ்டின் பண்ணா எடுத்து சீ புட சீ. என்ன எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்குடா. என்னடா? எவர்திங் ஓகே. எவர்திங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய். இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யி நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன்? மாமி, கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா, பின்ன அனிமல்ஸ் தான் வரும். அம்மா கிட்ட பேசணும் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லிக்கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாரு என்ன ஏண்டி சும்மா நோண்டிட்டே இருக்க? அது வருதுண்ணா. அதுனா அது வருதுண்ணா. அதுனா எது? இதுண்ணா. பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க. அப்படியே பேசாம மடிசாலியே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பராட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேக்கு ரொம்ப அர்ஜென்ட் தான். வா 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே என்ன போடி. மாமி, நோக்கு பாத்ரூம் வரல. எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொன்னப்ப வாங்குது. என் ஆத்துக்காரி எங்க ஓய்? ஓய், உன் ஆத்துக்காரி என் ஆத்துக்காரி சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவ 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய். இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க பிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரன் தான் அடிச்சுட்டு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? ஆமாண்ணா. என்ன எம்பி வந்திருக்காரு? இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா. ஓஹோ.
பார்த்து பொண்ணு வாங்க. மாமா மாமி சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சரியா இருக்கணும் வந்து பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு வந்து பாக்கணும்? இவா நல்லா பாப்பா, இவா அழைச்சிட்டு போங்க. வாய் மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா. இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய். ஓய் நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய் என்ன உங்க கார்ல வந்தது தப்பு. ஓய் வாங்க. இருடா வர்றா, இருடா பாடு. வாங்க வாங்க உள்ள போலாம். சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா? ரொம்ப பரப்பி வச்சிருப்பா, வந்து பாரு. வாங்க பாருங்க. எங்க சீரு? எங்க வரிசை? சீரு வரிசையா? என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு பெரிய பாத்தி வந்திருக்கு. ஏய் நீங்க மூடு அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அம்சட்டு? 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? ஆ. பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான். வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊரும் இல்லையும் கணக்காக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்ல அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. சார் தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன். இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப 2 கண்ணையும் தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க, பைத்தியம் புடிச்ச நாயே. எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ இன்னைக்கு காலையில இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கேன். இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஏன் நினைச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொன்றுவீங்க தெரிஞ்சதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட்.
கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும். யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்கண்ணே. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது. அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்களே. புதைக்கிட்டோம். எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? நீ ஆபீஸ் எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்படி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன். 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உடனே பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50, 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில் செட்டில் ஆகிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே ஓகே. டன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராதா? ராதா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டுன்னு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா, சுப்பிரமணிய அண்ணா. தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா? இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இதோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இது என்ன குப்பை தொட்டியா? தாமரை தட்டுற? என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? டம் அடிச்சு இருக்கும்போது மூஞ்சில டப்புன்னு வச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன். உதவியாட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல இருக்க. டேய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சனை. உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க. அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்களும் கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களே. விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்களே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்துருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டு போனவன் இந்த மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்தா? டேய், உனக்கு தேவை மோதிரம் தானே? வந்துச்சுல, மூடிக்கு போடா. போடா. டேய், பணத்துக்கு பாடல வைங்கடா. ராஜா, தூக்குடா. அண்ணா, பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு. பணம் தூக்கி குளிக்குள்ள வைங்க. எடுத்துங்க. யாரா கரையான் தலை? நீ செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குல வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி, எரிச்சு தொலைங்கடா. நிறுத்துறா. எங்க இந்த துண்டு பீடி? டேய் படங்க. உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதாடா? புதைக்கணுங்க.
எரிக்கணுங்க புதைக்கணுங்க எரிக்கணுங்க புதைக்கணுங்க எரிக்கணுங்க புதைக்கணுங்க எரிக்கணுங்க நிறுத்துக்கடா எங்க புதைக்கிறவங்க எல்லாம் ஒரு தடவை கையை தூக்குங்க கீழே போடுங்க எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க டேய் மெஜாரிட்டி கம்மி நீ ஒருத்தன் தான் புதவாங்கக்குள்ள ஓடி போயிரு போடா உடம்பு குழிகளை வைக்கடா நிறுத்துங்க யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க இல்லன்னா எரிக்க விடுங்கடா டேய் இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா வாங்க 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 நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்க எல்ஐசில இருந்தா வரீங்க அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா வந்திருக்கேன் சார் செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின் அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார் பழனி சாவல எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிவே எழுப்பி கேளுங்க இது போஸ்ட் மேடம்னா இதால 2 3 அறுப்பான் அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல குடுத்துருவாங்க நீங்க அறுக்க ஆரம்பிங்க நான் ஒண்ணு கூட்டு வந்துடுறேன் ஐயா நான் இல்லையா ஐயா விட்டுறியா